ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கத்திரக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ். ஸோ ஏர்லி மார்னிங் 3:30க்கெல்லாமே சர்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நாங்கள் அதனால் ரெடியாகி எல்லோரும் சர்ச்சுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் இன்றைக்கி வந்து லக்கிலி எங்கள் 3 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் அமைஞ்சிருந்துச்சு. நாங்கள் ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் அப்புறம் சாண்டில் இந்த கலர் காம்பினேஷனில் வந்து நாங்கள் எல்லாருமே வியர் பண்ணியிருந்தோம். என் பையனோட ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, செம்மையாக இருந்தான். ஸோ சர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்க ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணிவிட்டு சர்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபி அப்புறம் கேக் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் சர்ச் முடிஞ்சோன்னா நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் என்னோடய பையன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்க அப்பாட்ட தான் இருந்தான், இல்லைன்னா அவங்க தாத்தாட்ட இருப்பான். தாத்தா கிட்ட இருக்கிற லவ்வை கொஞ்சம் பாருங்களேன். சர்ச் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஃபேமிலியை கூட்டிகிட்டு வாங்க உள்ளே போய் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய பையன் வந்து கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பார்த்துட்டான் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். ஸோ அதனால் அவன் பாட்டுக்கு சர்ச்சில் கொஞ்சம் ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தான். அதுவும் அவங்க தாத்தா இருந்தால் போதும், தாத்தா கூட நல்லா விளாண்டுட்டு இருந்தான். அவனை கொஞ்சம் விளாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இன்னைக்கு அவன் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான் இல்லையா, அது வந்து ரொம்ப அழகாக இருந்தான். அது கூட ஒரு கேப் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரே ஒரு ஃபோட்டோக்காவது போஸ் கொடுன்னு சொன்னதுக்கு அந்த கேப்பை கடைசி வரைக்கும் போடவே விடலைங்க. அண்ட் நல்லாவே விடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock கிட்ட ஆகிட்டு. ஸோ வெளியே வந்து சூப்பராக கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நல்லா லைட்டிங்ஸில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. விடிஞ்சதுனால லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, நான் அதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நியூ இயர் அப்போ காட்டுறேன், அது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களே பாருங்கள். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் அப்படி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு டேவே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் பிளெஸ்ஸிங்காகவும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். இன்னொரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். பாய்.